இந்த தடவை பல்கா திருடி செட்டில் ஆயிடணும். போன தடவை திருட போது லைட்டுக்கு பதிலா காலிங் பெல் அடிச்சு மாட்டிக்கிட்டோம். அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஏதோ போலீஸ் லஞ்சம் வாங்கறதுனால தப்பிச்சேன். இல்லைன்னா நம்ம கதி யாரோ கதிதான். ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியா இருக்கணும். ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும். ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லாரும் கிரிமினலா இருக்கணும். ஆனா ஒரு திருட மட்டும்தான் எல்லாரும் வசதியா இருக்கணும், ராத்திரி நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பான். அதனாலதான் திருடனுக்கு என்னவோ திருன்னு ஆரம்பிக்குது. இந்த சபிக்கப்பட்ட பூமியில் பாவப்பட்ட ஜீவனாக இருக்கும் எனக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூட யாருமே இன்னும் பிறக்கவே இல்லை என்று தெரிந்த பின்பும் நான் மட்டும் எதற்காக இந்த பூலோகத்தில் இப்படியே இருக்க வேண்டும்? நார்மலாவே இருந்துட்டு போயிருவோம். ஆனா இருந்துட்டு போயிருவோங்கிற எஃபர்ட்டுக்கு ஏத்த ஊதியம் இல்லன்னா ஆல்டர்னேட் ஜாப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்டா. என்னடா இது கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுகிற அமரேறி தலையில. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டைய நான் பார்த்தது இல்லையே. ஜாலியா அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இது என்ன எலி மாரி குழக்குழன்னு இருக்கு? ஐயோ ஆயா, என்ன காப்பாத்துங்க ஆயா. ஐயோ என் வாயிலே வெடிச்சிச்சு. ஐயோ எம்மா எம்மா. என்ன குறுக்குறன்னு பாத்துக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள? நான் வாய விஷயம் சும்மா இருக்க மாட்டேன். உன்னால இன்னைக்கு நீ எலிக்கறி போச்சுற ஓனா வாயா. மோந்து பாக்குறேன். என்ன போக நிறைய வருது. அம்மா அத்தாடி. ஐயோ என் வாய வச்சிட்டானே. டேசினுண்டு இவன் பாக்க கொழுகொழுன்னு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து இவன் அடிச்சு சாப்பிட்டுக்கலாமா? ஐயோ ஆளை கூப்பிட ஓடுறா. டே அவன் ஆளை கூப்பிடா. சாப்பிட்டு யாப்ப ஓடுறான்டா. நீ ஏன் இப்படி பாத்துடுற?